அபி என்ன பண்ணுறாங்க, விரதம் இருக்கிறதால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு வந்து அணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. கரெக்டாக அணு இருக்க இடத்துக்கு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அப்படியே மயக்கம் வந்துடுது அவங்களால சாப்பிடாம இருக்கிறதால. அந்த டைமில் கரெக்டாக நம்ம வந்து ராகு வந்து பார்த்துடுறாரு அபியை. உடனே ஓடி வந்து அப்படியே வந்து தூக்குறாரு. மயங்கி விழும்போது கரெக்டாக அபியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து அப்படியே அவங்களையும் பார்த்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரசிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து முடியாமல் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு. அவங்களும் அத கடகடன்னு குடிச்சிடுறாங்க. அபி எழுந்து வந்து ராகுவ திட்டுறாங்க. "எதுக்காக எனக்கு வந்து இப்படி பண்ணீங்க? என்னோட விரதத்த கலைக்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்றீங்க. வேணும்னு தான் இங்க வந்தீங்க நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. "இது என்னடா வம்பா போச்சு? நீ வந்து விழ போன அதனால தான் இப்படி பண்ண. ஒண்ணும் தேவையில்ல. நீங்க பொய் சொல்லாதீங்க. என் விரதத்த கலைக்க தான் இந்த மாரி திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. மறுபடியும் மயக்கடிச்சு விடுறாங்க. மறுபடியும் தாங்கி பிடிக்கிறாரு. "பாத்தியா இப்போ என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுதா உனக்கு? இந்த மாரி தான் நடந்தது புரியுதா? அது தெரியாம நீ பாட்டுன்னு திட்டிகிட்டே இருக்க. உனக்கு வாய் இருக்கிறதா என்ன வேணாலும் பேசுவியா? எனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா? உன் பின்னாடி திரியிறது தான் வேலை வெட்டியா? நான் என் அக்காக்காக தான் இங்கே வந்தேன் புரியுதா? உனக்காக ஒன்றும் வரல. தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. ஒருத்தவங்க உதவி செஞ்சால் அவங்கள இப்படிலாம் பேசவே மாட்டாங்க யாருமே. ஆனால் உதவி செஞ்சதுக்கு நன்றி கூட நீ சொல்லலை. பரவாயில்ல தேங்க்ஸ் சொல்லனாலும். ஆனால் இப்படி திட்டக்கூடாதுல்ல." அப்படின்னோடனே அமைதியாக இருந்துட்டு, "ஐயோ நம்ம பிள்ளை தான் தப்பு போட்டிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடுவுறாங்க. பின்னாடியே வந்து ராகவும் வராரு. அபி வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி வந்து பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாங்க. பூஜை பண்ணுற இடத்துக்கு. அஞ்சலியோட பூஜையிலையும் கலந்துக்கிறாங்க அபியும் அணுவும். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகு. அதையும் பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் பார்த்து அங்கே லாவணியா வராங்க. "நானும் வந்து விரதம் இருக்கேன். அதுவும் ராகவுக்காக தான்." அப்படின்ற மாதிரி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. "நல்ல புருஷன் கிடைக்க வந்து விரதம் இருக்குது தப்பே இல்லைம்மா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி. "சரிம்மா பூஜையில் கலந்துக்கோ. இந்த மஞ்சள் இதெல்லாம் பூசணும்." அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. மஞ்சள்னாவே எனக்கு அலர்ஜி. நான் வரமாட்டேன்." அப்படின்ற மாதிரி லாவணியா சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே ராகு வந்து லாவணியை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிறாரு முறைச்சி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக எல்லா பூஜையும் அழகாக பண்ணிவிட்டு அஞ்சலிக்கு ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு வந்து அணு அபி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. "இல்லை பூஜையை முடிச்சிடலாமா, முதல்ல வந்து சாமி பிரசாதம் வாங்கிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க எல்லாருமே. எல்லாருக்குமே வந்து தீபார்த்தனை எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அபியும் வந்து ராகுவும் வந்து ஒன்றா தீபார்த்தனை வந்து கை தொட்டு எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை ஒன்றும் புரியாமல் அப்புறம் 2 பேருமே கையை இழுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி புருஷன் தான் பொண்டாட்டிக்கு வந்து விரதத்தை முடிச்சு வைக்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாரோட விரதத்தையும் வந்து அவங்க புருஷன் வந்து முடிச்சு வைக்கணும் தண்ணி கொடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து லாவணியா வந்து எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்து விரதத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகு கிட்டே. "நீ பண்ணு." அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே ராகுவில் அதை தயங்குறாரு. உடனே அவங்களே கையை எடுத்து அப்படியே வந்து விரதத்தை முடிச்சுக்க மாதிரி கையை வச்சு தண்ணி கொடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு புருஷன் தான் பொண்டாட்டிக்கு வந்து விரதத்தை முடிச்சு கொடுக்கணுமா சொன்ன இதே வந்து நம்ம ராகவ் காதில் விழுந்துகிட்டே இருக்குது. அப்படியே அபியை பார்த்து அவங்களுக்கு வந்து விரதத்தை வந்து முடிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்தது, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து நினச்சி பார்க்குறாங்க.